ஆனால் முக்கியமான ஒரு விடயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியே ஆக வேண்டும். யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் நிறுத்துமிடம் வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 70-80 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட். அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் 1-2 இராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை தேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று. ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது. ஒரு கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில டிசிசி மீட்டிங் கூட கதைக்கப்பட்டது. யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி, போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு சன நெரிசல் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்த போது 8ஆம் தேதியோ என்னமோ எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய கையான எங்களுடைய அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம். ஆளுநரிடம் போவோம். ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளவு காலம் இயங்கி வருகிறது. அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் வவுனியாவிலே இதே தான் நடந்தது. ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் பழைய இடத்திலிருந்து புது இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாகத்தான் இருக்கிறது. போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட எங்களுடைய ஆளுநரால் எடுக்க முடியவில்லை. அதே நேரம் பார்த்தீர்கள் என்றால் இந்த தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே எவ்வளவோ இடங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல திரும்பவில்லை. அந்த அந்நியர் தினம் என்று கவுண்ட அந்த சம்பவத்தின் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு எக்கச்சக்கமான உதாரணத்துக்கு டிப்பரோட பஸ் அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே நடக்கிறது. ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம். இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் இருக்கிறார், எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார், எங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார். டிசிசி மீட்டிங் நடத்தப்படுகிறது, டிசிசி மீட்டிங் கதைக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை. அண்மையில பார்த்தா எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள். ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை. ஆனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்றால் அங்கே தனியார் பஸ்களும் அதே நேரம் இந்த சிடிபி பஸ்களும் போட்டி ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்தியக்கூறி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை. Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.